கொண்டு வருவது ஹலோ ஹலோ சரி. ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் என்று வந்தால ஒண்ணு தீவிரவாதியாக இருக்கணும். நிறைய துப்பாக்கி படத்தை நாம பார்த்திருக்கிறோம், நிறைய துப்பாக்கி படங்களை பார்த்திருக்கிறோம். அப்படி இல்ல ஒரு பாசிட்டிவா காமிக்கிறோம்னா ஒரு கதாநாயகனுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்ல கதாநாயகியோட ஒரு தோழியா வருவாங்க. அதுவும் இல்லாம அந்த கதாநாயகனுடைய ஒரு நண்பன் தோழி என்ன ஆவாங்கன்னா கடைசி காட்சியில அந்த கதாநாயகனை குண்டடியில இருந்து காப்பாத்துறதுக்கு இல்ல கத்திகுத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு இவர் அந்த குண்ட நெஞ்சில வாங்கிட்டு இல்ல கத்திகுத்து வயிற்றுல வாங்கிட்டு ஒரு சாகிற கேரக்டரா தான் தமிழ் சினிமா இது வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு தெரிந்து தமிழில் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் குடும்ப பின்னணியில் அழிந்து வரக்கூடிய நெசவு தொழிலை அதன் ஊடால நீது முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய பின்னணி தமிழ் சினிமாவை நம்முடைய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் கொடுத்து இருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாக மாவட்ட துறை தலைவர் மணி அவர்கள். அன்புமிக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏற்கனவே மிகச்சிறந்த படங்களை திரையிட்டு பாராட்டியிருக்கிறோம். எஸ்பி ஜனநாதனுடைய படங்கள், அதே போல காதல் என்கிற படத்தை இங்கே திரையிட்டிருக்கிறோம். நினைவுகள் அழிவதில்லை. அதே போல எடிட்டர் லெனின் இயக்கிய ரெக்கை போன்ற படங்களை எல்லாம் திரையிட்டிருக்கிறோம். அதே போல வழக்கு எண் அந்த படத்தையும் திரையிட்டிருக்கிறோம். சமூகத்திற்கு எது நல்ல படம் என்று நாங்கள் உணர்கிறோமோ அதை மட்டுமே நாங்கள் பாராட்டியிருக்கிறோம். வசூலில் மிகப்பெரிய ஹிட் அடித்த படங்களை நாங்கள் அதனுடைய கருத்து சார்ந்து ஆதரித்ததில்லை. இந்த படம் எங்களுடைய ஆதரவு பட்டியலில் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே ஆனந்தன் சொன்னதை போல இஸ்லாமிய பெருமக்களை அது ஏதோ ஒரு அயல் நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த நாடு அவர்களுக்கு சொந்தமில்லை என்பதை போன்ற ஒரு விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கிற காலம் இது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக சிறுபான்மையினர் மீதான வெறுப்பை கட்டமைத்து அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு பெரிய கருத்தியலை இந்தியாவிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய சாட்சியாக பல மாநிலங்களில் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1946ஆம் ஆண்டு கப்பற்படை எழுச்சி என்று சொல்லக்கூடிய சுதந்திரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் கப்பற்படையை சேர்ந்த மாலுமிகள் 20,000 பேர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய போது அதில் 3 கொடிகள் பறந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்தது முஸ்லீம் லீக்கினுடைய கொடி, அடுத்தது கம்யூனிஸ்டுகளுடைய கொடி. இதுதான் வரலாறு நமக்கு பதிய வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூக நிலை சிறுபான்மையர் வெறுப்பு கட்டமைப்பது என்கிற மிகப்பெரிய ஒரு பணி என்பது தீவிரமாக நடைபெறுகிற இந்த காலத்தில் சிறுபான்மையருடைய வாழ்வியலை நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு இஸ்லாமியருடைய வாழ்வையோ கிறிஸ்தவருடைய வாழ்வோ நாமெல்லாம் எட்டி பார்த்ததில்லை. பல பேருக்கு அந்த குடும்பங்களுடைய வாழ்வே தெரியாது. அப்பேற்பட்ட காலத்தில் அவர்களுடைய வாழ்வும் நம் வாழ்வும் ஒன்றுதான். நம் வாழ்வை விட அவர்கள் வாழ்வு என்பது தள்ளி போயிருக்கிற வாழ்வு அல்ல என்று நிறுவக்கூடிய படம் தான் இந்த படம்.
ஏனென்றால் நான் சிறு வயசில் இருக்கிறப்போ என்னுடைய அப்பா ஒரு சைக்கிள் கடைக்கு பஞ்சர் ஓட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவரை நான் அழைச்சிட்டு போகும்போது மாமா கடையில் போய் பஞ்சர் ஓட்டிக்கலாம் என்று என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு. நான் கூட விவரம் தெரியும் வரை என்னுடைய இரத்த உறவு மாமா என்றுதான் நினைத்தேன். பின்புதான் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை தெரிந்து கொண்டேன். இப்படி இருக்கிற இந்த உறவின் மீது மண்ணை போட்டவர்கள் யார், பிரித்து ஆள்வது யார் என்கிற விவாதங்கள் இந்த படத்தில் நடைபெறவில்லை என்றாலும் இந்த பெருவாழ்வின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி இருக்கிறது. அவர்களும் நமது சகோதரர்களே என்று வலியுறுத்துகிறது இந்த படம். அந்த வகையில் இந்த படத்தை இயக்கிய மீரா கதிரவனுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கோவை மாவட்ட குழுவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மணி அவர்களே. நீங்க மலையாள சினிமாவை பார்த்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இந்து குடும்பங்களை சேர்ந்த அவங்க வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு கிறிஸ்துவ குடும்பங்களை, வாழ்வியலை, அவங்களுடைய சர்ச்சு வழிபாட்டு முறைகளை பேசக்கூடிய படங்கள், அதே போல இஸ்லாமிய குடும்பங்கள் அவர்கள் வாழ்வியல், நீங்க அவர்களுடைய திருமணம், இறப்பு, சடங்குகள், மசூதி வழிபாடு எல்லாம் பேசக்கூடிய படங்கள் பல நூற்றுக்கணக்கான படங்கள் வந்திருக்கு. நான் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாமே பல மலையாள படங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணத்தை மட்டுமே மையமாக வைத்து முழுக்க 1.5-2 மணி நேரம் திருமணம், ஆட்டம் பாட்டம், துணி எடுப்பது, அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வர்றது, இப்படியான படங்களே நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய படம் புகழ்பெற்ற படம் திருஷ்யம், மோகன்லாலும் மீனாவும் நடித்த படம். இப்ப திருஷ்யம் 3 வந்துருச்சு. அதே படத்தை நம்ம கமலஹாசன் தமிழ்ல ரீமேக் பண்ணார். அது திருஷ்யத்துல மோகன்லால் கிறிஸ்துவ குடும்பம், அவன் தான் கிறிஸ்துவர், ஜோஸ் குட்டிங்க தான் அவருடைய பேரு. அதே கமலஹாசன் தமிழ்ல எடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ குடும்பம் தமிழுக்கு வரும்பொழுது ஒரு இந்து குடும்பமாக மாறிடுச்சு. அந்த கொலை நடந்த நாள்ல ஒரு அலிபி, அவர் வேற இடத்துல இருந்தாங்கிறத கிரியேட் பண்றதுக்காக ஒரு சினிமா தியேட்டருக்கு, குடும்பத்தோட சினிமா தியேட்டருக்கு போயிருப்பாரு. ஒரு சர்ச்சில் போய் அங்க அந்த சொற்பொழிவு தியானத்தை சொற்பொழிவு கேட்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதே கமலஹாசன் அந்த பாபநாசன் திரைப்படத்துல போகும்பொழுது அவர் சர்ச்சுக்கு போய் தியானத்துல கலந்துருப்பாரு. இவரு ஒரு சாமியார் மடத்துல போய் சாமியார் கிட்ட இதை கேட்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டுல கிறிஸ்துவர்கள் இல்லையா, கிறிஸ்துவ குடும்பங்கள் இல்லையா, அங்க இருக்கிற ஜோஸ் குட்டி இங்க இருக்கக்கூடிய ஜோஸ் குட்டியா இல்ல வேற பேரா மாற முடியாதா, ஏன் தமிழுக்கு வரப்ப மட்டும் முழுக்க சர்ச்சு தியானம் ஒரு சாமியார் மடமாக ஏன் மாத்துறாங்க? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட நிலைமை. இந்த நேரத்தில் முழுக்க ஒரு இஸ்லாமிய குடும்ப பின்னணியோட நடந்த இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக மாவட்ட செயலாளர் கரீம் அவர்களை அழைக்கிறேன்.